அதனால எங்களால அதை ஏத்துக்க முடியல. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். அதான் காலையிலேயே நான் சொன்னேன், இப்ப பெரியாரே இதை பார் கடவுள் இருக்குன்னு சொன்னா கூட சரி பெரியாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு நான் சொல்லுவேன். என்கிட்ட சொல்லுவான், பெரியார் வீட்டுல பிள்ளையார வச்சு கும்பிட்டார் தெரியுமா அப்படிமா. நான் ஆமாம் தான். ஏன் தெரியுங்களா, சங்கராச்சாரி காலையில சாமியெல்லாம் செருப்பால் அடிச்சுட்டு தான் சாப்பிடுவான். அதனால பெரியார் பிள்ளையார வச்சு கும்பிட்டாரு. சங்கராச்சாரி செருப்பால் அடிக்கிறத நீ பாத்தியாமா? பெரியார் பிள்ளையார் கும்பிடுறத நீ பாத்தியா? எனக்கு அவன் சொன்னான், எனக்கு இவன் சொன்னான். இது விதண்டாவாதான். இப்ப காலையில கூட ஐயா சொன்னார், இது இப்படியே போய் 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 இந்த அணு எங்க போய் நிக்கும்னார். அது எங்க ஒரு ஆளு வெற்றி அழகன்னு இருக்காரு எங்க இயக்கத்துல. அவர் சொல்லுவாரு, நியூட்ரால் இருந்து எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் தான் கடவுள்மா. அப்புறம் டமக்ரான்னு சொல்லுது, டமக்ரான் தான் கடவுள்மா. கவுக்கரான் அப்படின்னு சொல்லு, கவுக்கரான் தான் கடவுள்மா. டுபுக்கரான் அப்படின்னு சொல்லு, டுபுக்கரான் தான். இப்படி விதண்டாவாதம். டுபுக்கரான், எடுக்கிறான், பிடிக்கிறான்னா அதுதான் கடவுள் அதுதான் கடவுள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் தேவையில்லை, அரங்கு தேவையில்லை. ஆனா உண்மை என்ன, தயவு செய்து நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். அந்த சொன்ன மணி, என்னுடைய கடிகாரத்துல மணி 8 ஆயிடுச்சு. அடுத்தது கேள்வி பதிலா என்னமா அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. கேள்வி பதில், அடுத்தது கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயா சொன்னாங்க, இப்போ பெஞ்ச் ஆசாரி தயார் பண்றது. பெஞ்சுக்கு உள்ள மூலப்பொருள் யார் தந்தது? மரக்கடையில இருந்து. அந்த மரக்கட்டை யார் கொடுத்தது? சொன்ன மாதிரி டமக்கரான் குமுக்கரான்னு சொல்லிட்டே இருக்காங்க. மரக்கடைக்கு மரத்தை அறுத்து வைக்கிற மர வியாபாரி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன ஒரு விஷயம், கிழக்கிற உதிக்கிற சூரியனை சயின்ஸால மேற்குல உதிக்க வைக்க முடியுமா? நாங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனையை தீர்க்க பார்க்கிறோமே தவிர தேவையில்லாத சமாச்சாரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு அது கிழக்க உதிச்சாலும் மேற்க உதிச்சாலும் அது உதிக்காட்டி எங்களுக்கு பத்தி அதை பத்தி கவலை இல்லை. நன்மை செய்யறதுக்காக தானே கடவுள் கிழக்க உதிக்க வச்சிருக்கிறான். இரவு பகலும் மாறி மாறி வர்றது எதுக்காக? இல்ல ஐயா, கிழக்குல உதைக்கிற சூரியன் மேற்கு உதைக்கிற சூரியன் கான்செப்ட் இல்ல. பூமி சுத்துறதுனாலதான் கிழக்கு மேற்குன்னு வருது. இரவு பகல் மாறி மாறி வர்றது யார் செய்யறது? பூமி சுற்றாங்க. கேள்வி கேட்கிறவங்க இந்த பக்கம் வந்துருங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடர்ந்து வாதம் இல்ல, அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறது. ஒரு நிமிஷம். சொன்ன செய்தியில இருந்து தலைப்புல இருந்து கேள்வியை கேளுங்க. நீங்க வாட்டுக்கு சொல்லாதெல்லாம் போட்டு கேட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சொன்னீங்களே, இந்த மாதிரி அவர் சொன்னாரு, உங்களை பத்தி அவர் சொன்னாரு, உங்களை பத்தி அவர் சொன்னாரு, அப்படித்தான் நீங்க கேட்கணுமே தவிர புதுசு புதுசா கேள்வியில கேட்கிற முறை கிடையாது. அதனால கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இந்த அவையில் பேசப்பட்டது தொடர்பாக உங்களுடைய கேள்வியை கேட்கணும். புதுவாதம் வைக்கிற மாதிரி கேட்கக்கூடாது, வாதமெல்லாம் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்டணும், அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டு தரப்புலயும் ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? அதாவது இங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறோம். அமைதியா இந்த மரைக்காயர் லப்பை அப்படின்னு சொல்லி ஜாதிகள் இருக்கிறதா சொல்லி அவங்க சொல்றாங்க. இதற்கான விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த குண்டு வைக்கிறது, திருடுறது, கள்ள நோட்டு அச்சடிக்கிறது, இதெல்லாம் இறைவனை கொண்டுதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அதற்கான பதில் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த உலக முஸ்லீம்கள் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்காதது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கான காரணம் சொல்லணும். அப்புறம் அங்க நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, இவங்க வாதங்களை எடுத்து வைக்கும் போது இந்த யூனிவர்சல் எக்ஸ்டென்ஷன் இதை முடிச்சுட்டு உங்கள்ட்ட கேளுங்களேன். இல்ல ரெண்டு கேள்வி கேட்டேன், அவங்க தனியா ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. என்கிட்ட கேட்டீங்களா கேள்வி இந்த சைட்ல, அது முடிச்சிருங்க. அடுத்து ரெண்டாவது உங்கள்ட்ட கேளுங்க. அதாவது இந்த மரைக்காயர் லெப்ப ராவுத்தருங்கிறதெல்லாம் என்ன கான்செப்ட்ல நான் சொன்னோன்னு அதுக்கு தொடர் அவர் கேட்கல. வழக்கம் போல இந்த மேடை பேச்சு மாதிரி அவருடைய ஸ்டைல் அவர் கேட்டிருக்காரு. தவிர நான் என்ன சொன்னேன், நீங்க எங்களை பிரிக்கிறதுக்கு வெளிநாட்டுல வந்தேன்றார். பிரிக்க வரல, சேர்க்க வரணும், அதுக்கு தான் சொன்னமே தவிர உங்கள்கிட்ட சாதி இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புற மாதிரி அந்த மேடை பேச்செல்லாம் மறுபடியும் அவர் பேசினார். அதுக்கு தான் சொன்னோம், உங்கள்கிட்ட ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு, நாங்க பிரிக்கிறதுக்கு வரல. நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் தான் நான் சொன்னேன்.
இப்ப என்ன செய்யற, உங்கள்கிட்ட மறைக்கார் லெப்பை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. எங்கள்கிட்ட இருக்குதுங்கிறத அழகா விளங்கிக்கிறோம். எங்க மார்க்கத்துல இருக்குதா, சமுதாயத்தில் இருக்குதா? சமுதாயத்துல சில பேர்கிட்ட இருக்கிறது, அது ஒட்டிச்சு நொறுக்கி எடுத்து நாங்க மாத்திக்கொண்டே வருகிறோம். அந்த தீண்டா மறைக்கார் லெப்பை இருந்தாலும் மறைக்கார் லெப்பையை தொடுவான், லெப்பை மறைக்கார தொடுவான். உங்க ஜாதி மாதிரி பிறவில வர்றது கிடையாது. அதே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்றது இல்லைங்கிறதுலாம் தவறான விஷயங்கள், அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் சில கிராமங்கள் அப்படி வேணா இருக்கலாம். மறைக்கார் லெப்பை என்பதெல்லாம் வந்து அவங்க மரக்கலாம், கப்பல் ஓட்டிட்டு இருந்தாலும் மரக்கலாயரு அப்படின்னு அது தொழில் பெயர். அதே மாதிரி ராவுத்தர்னா குதிரை பாகனுக்கு ராவுத்தர்மாங்க, குதிரை ஏற்று அந்த தொழில்னால வந்தது. இதை ஏன்டா ஜாதியா சொல்லிட்டு இருக்கு நான் கண்டிச்சிட்டு இருக்கமே தவிர எங்க மக்கள்கிட்ட கிடையாது, ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல கல்யாண பத்திரிகை போட்டாலும் இந்த மறைக்கார் அந்த ராவுத்தர்னு போடுவாங்க, இப்ப அதெல்லாம் போடுறது கிடையாது. இது இல்லப்பா, இஸ்லாத்துல மனுஷன் தான் இருக்குன்னு சொல்றோம். அதனால அதுல ஒரு மேட்டர் கிடையாது, அவர் தப்பா சொல்லியிருக்காரு. ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த குண்டு வெடிக்கிறதுக்கு பத்தி எவனோ ஒருத்தன் கேட்டானா, எவனோ ஒருத்தன் இந்தியா டூர்ல சொன்னானா, எவனோ ஒருத்தன் எழுதுனானா, அல்லாவுக்காக நான் செய்வேன், இதைத்தான் நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு பகுத்தறிவாதி பேசுற பேச்சா? 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவான். இஸ்லாத்துல நீ இருக்குன்னு சொல்றான், அந்த அருக்கு குர்ஆன்ல சொல்லிருக்கு, நபி சொன்னாருன்னு தான் சொல்லணும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி விட மிஞ்சி போன ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்ச ஒருத்தனை தமிழ் போராளின்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு போட்டு ராஜீவ் காந்தியை கொலை பண்ணது யாரு? இந்த நாட்டில் உள்ள தமிழ் தலைவர்களை எல்லாம் கொலை பண்ணது யாரு? லட்சோப லட்சம் தமிழ் மக்கள் அகதிகளாக்குனது யாரு? அந்த வரலாறுலாம் தெரியாத இடத்துல இருந்து பேசுனீங்களா? இந்த வெடிகுண்டும் தற்கொலை தாக்குதலும் இந்த குண்டு வெடிப்புகள்ங்கிற வகையில மிகப்பெரிய அழிவுகளையும் நாசத்தையும் ஏற்படுத்தி தமிழ் சமுதாயத்தை சந்தில நிப்பாட்டினது யாரு? மதத்தின் அடிப்படையில் நாங்க செய்ய மாட்டோம் சொல்லக்கூடியவங்களை மத அடிப்படையில் எங்களை விட்டு இருக்க வடப்பகுதியில் விரட்டி அடித்து சொத்துக்கள்லாம் சூறையாடி 24 மணி டைம் கொடுத்து செஞ்சது யாரு? என்னமோ இந்த மதத்தை சொன்னா உங்க ஆதரிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அப்படியே சாத்வீக மாதிரியும், ஆனா இங்க இருக்கிறவங்க கூட அங்க இருக்கிறான். இந்த மாதிரி வன்முறை வெறியாட்டம் மிருக வெறியாட்டம் ஆடினவர்கள் எல்லாம் ஸ்டாலின் போய் கேளுங்க, யாருன்னு தெரியும்? நம்ம துணை முதல்வர் சொல்லல, நம்ம இரும்புத்திரை ரஷ்யாவுடைய ஸ்டாலின் நான் சொல்றேன். மனித குலத்தை நரவேட்டையாடி இருக்கிறீங்க. அவ எத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறீங்க, அமெரிக்கா கொன்றதை விட அதிகமா கொன்று குவிச்சிருக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் யாருமே பேசுறது? அதெல்லாம் உங்க கடவுள் மறுப்பு ஆளுக்கு தானே. கம்யூனிசம் பொருளாதார விஷயத்துல மாறுபட்டாலும் அவங்களும் கடவுள் மறுப்புல உள்ளவங்க தான். கடவுள் இல்லைன்னு அவங்களும் சொன்னாங்க, நீங்க பேச கூடாது. கடவுள் இல்லைன்னு அவங்க அர்த்தம். அப்ப கடவுள் மறுப்பாளர்கள் நீங்க என்ன செய்யணும்? அது கடவுள் மறுப்பாளர்கள் தானே. அதான் கேட்கிற கடவுள் மறுப்பாளர் என் கருத்துங்க. அதான் சரி கேளுங்க. அவர் கேட்கறதுக்கு பதிலுமா கடவுள் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, எவனோ ஒருத்தன் இந்தியா டூர்ல எவனோ ஒருத்தர் பேட்டி கொடுத்தும் இருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இந்தியா டூர்ல என்னென்ன பேட்டி வந்து மொத்தமா எடுத்து பார்த்தா எல்லாம் நாரி போயிருமே. பத்திரிகைக்காரன் என்ன வேணாலும் கூட குறைய போடுவான், சொன்னதையும் போடுவான், சொல்லாதையும் போடுவான், சொன்னதை மிகைப்படுத்தியும் போடுவான். ஒரு விவாதத்துல எவனோ ஒருத்தன் சொல்றதை ஒருத்தர் எடுத்து வைக்கிறாருன்னு கேட்டா இது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன? ஒழுக்கக்கேடு எடுத்துக்கொண்டால் உங்கள்ட்ட ஒழுக்க எந்த மதத்தில் ஒழுக்கக்கேடு இல்ல, அப்ப மதம் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட ஒழுக்கக்கேடு இருக்குது. இந்த ஒழுக்கக்கேடெல்லாம் ஒழிக்க வந்த இவங்களுடைய எடுத்துக்கொண்ட துறை என்ன தெரியுமா? இந்த கடவுள் மறுப்பு சொன்ன 50 பேரும் தேர்ந்தெடுத்து கொண்ட சாக்கடை சினிமா தான். வழங்குதான். இந்த சினிமாவுக்குள்ள போய் அதுல கதை எழுதுறவனை பார்த்தாலும் இந்த கருத்துல உள்ளவனா தான் இருக்கிறான். பெரியார நடிக்கிறவனை பார்த்தாலும் இந்த கருத்துல உள்ளவனா இருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு கும்பல பலவிதமான அசிங்க ஆபாசமான விஷயம், தான் கெட்டதும் இல்லாம மக்களை கெடுக்கிறது. பகுத்தறிவாளரா இருந்தாரு நம்ம கலைஞர் இல்லைன்றீங்க கேட்டா, பகுத்தறிவாளர் இருந்தாரு. இருந்த காலத்தில் அவர் எழுதி கெடுத்து மக்களை தப்பான வழிக்கு போனதை விட யாரு கெடுத்திருப்பா? அப்ப நீங்க என்ன பகுத்தறிவாளர்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறோம், மைக்ரோ இருக்கிறீங்க. உங்களை லிஸ்ட் எடுத்து சொல்ல முடியல. இப்ப உள்ள நுழைஞ்சு நீங்க ஒரு இடத்துல 1000 பேர் 500 பேர் இருந்தீங்கன்னு சொன்னா நாரி போயிடும். சின்ன நம்பர்ல இருக்கிற விஷயங்கள் தெரியாது, அதிக நம்பர்ல இருக்கிற விஷயங்கள் அங்கிட்டு ஒண்ணுக்கு நடந்த பேப்பர் என்ன செய்யும், நியூஸா வரும். அதனால ஒழுக்கத்தை ஒழுக்கம்லாம் மதத்தில் உள்ளவன் ஒழுக்கம் கட்டவன் இருக்கான், நாங்க ஒத்துக்கிறோம், நாங்களே சொல்லி கொண்டிருக்கிறோம். மதம் இல்லைங்கிறவனும் அதை விட மிஞ்சிதான் ஒழுக்கம் கட்டவனா இருக்கிறான். அவ்வளவு ஆதாரங்களை வைத்திருக்கிறோம். அப்ப அது நீங்க நாளைக்குள்ள தலைப்புல அந்த பெரியார் தலைப்புல வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஒழுக்கக்கேடுகளை சித்தாந்த ரீதி ஆதரிச்சது யார்? இது ஒரு மனிதன் செஞ்ச நீங்க காட்டுறீங்க. சித்தாந்த ரீதியாகவே ஒழுக்கக்கேடு சரி என்று சொன்னது யாரு, அது ஆதரிச்சது யாரு அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். அதனால இந்த ஜாதி மறைக்கார் ராவுத்தர்லாம் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைமை. இது இந்த மேடைக்கு சொல்லவில்லை. 29 வருஷங்களாக எங்கள் மக்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செஞ்சு அதை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அதே மாதிரி தீவிரவாத செயலில் இருப்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. அது போர்க்களத்தில் செய்ய வேண்டிய சில நெறிகள், அதையும் திருப்பி கேட்டால் அது கேள்வியில வரல. அதெல்லாம் இறைவன் செய்யலாமாங்கிற நாளைக்கு தலைப்புல கேட்டால் அதுக்கு பதில் சொல்லப்படும். இன்னொரு விஷயத்தை கேட்காத ஒன்று சொல்லிடுறேன்.
ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இவர் என்னமோ சொன்னாரு உங்களுக்கு புரிஞ்சா, நான் சொன்னது அழகா புரிஞ்சுன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இது அதை நான் கேட்க வேண்டியிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த வாதங்கள்லாம் கரெக்டா உங்களுக்கு நீங்க சும்மா இருந்துட்டீங்கல்ல, அதை வரையும் நினைக்கிறாருன்னா நம்ம கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அவர் சொன்ன தலைப்புகளை கீழே நின்று நம்ம பேசின மாதிரி உங்களுக்கு புரிஞ்சா? அடுத்து கேளுங்க. வேற அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி கேளுமா? அது கேட்கிற புரியல, அதான் உண்மை. அதாவது டாக்டர் பேசும்போது சொன்னாங்க, இந்த தண்ணியை சயின்ஸ் பிரிச்சு காட்டுச்சு.